Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல்ல நல்ல கமகமன்னு சேனக்கிழங்கு வச்சு மசாலா வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இது வந்து கறி மசாலா வறுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி டேஸ்ட்லயே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ சேனக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணினதோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இப்போ இந்த கிழங்கை வேக வச்சுக்கலாம். அதுக்கு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பழைய காய் தான். அதனால் வந்து இது அவ்வளோவா உங்களுக்கு நாக்கு அரிக்காது. நீங்கள் புதுசாக காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நாக்கு உங்களுக்கு வந்து அரிக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு வேக வைக்க போகிறோம். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி தண்ணியும் நல்லா சுண்ட விட்டுருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது வேகணும். வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஆனால் இன்னுமே வந்து தண்ணி இருக்குது. காய் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் இந்த அளவுக்கு சுண்ட விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு சின்ன மூடியாக ஒரே ஒரு மூடியாக தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். இதிலே வந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை இந்த சைஸில் கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு முழு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 3 கிராம்பு, இந்த சைஸில் பட்டை 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா திக்காக நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மியில் அரைச்சா எந்த மாதிரி இருக்குமோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா அந்த வறுவலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சேனக்கிழங்கை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்சு ஆறின சேனக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சூடாக போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப தான் உங்களுக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு இது ஏற்கனவே வெந்த காய் தான். ஆனால் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக செவந்து இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சேனக்கிழங்கையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வறுவல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் ஏற்கனவே நம்ம வறுத்தோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம எதுவுமே போட வேண்டாம். நேராக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த தக்காளியை போட்டுட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும், ஏற்கனவே சேனக்கிழங்கு வேக வைக்கிறப்ப கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி,
1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி. இது வந்து தனி மல்லித்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரக பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டன் சிக்கன் மசாலா எது வச்சுருக்கிறீங்களோ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தீயை மிதமாக வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா சேனக்கிழங்கு, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் அப்படியே மசாலாவோட வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது வந்து நம்ம கொரன்னு தானே அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதில் கலந்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கலந்து விட்டுறேன். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ மசால் வந்து அந்த கிழங்குல இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில திறந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கீழ்ப்பக்கம் மட்டும் அப்படியே சட்டியில் ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வறுவல் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கிள்ளி போட்ட சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பாரோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.